வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தற்போது வரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 89ஆக உயர்வு. நிலச்சரிவில் இருந்து இதுவரை 116 பேர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். வயநாடு பகுதிகளிலும் வால்பாறையிலும் நிலச்சரிவினால் ஏற்பட்ட பேரழிவுகள் நெஞ்சை பதற வைப்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேதனை. மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த மத்திய அரசை வேண்டுவதாகவும் கருத்து. வயநாடு கனமழை மற்றும் நிலச்சரிவு நிகழ்வை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். கேரள கடற்கரை பகுதிகளில் உயர் அலை எச்சரிக்கை. ஜூலை 31 இரவு 11:30 மணி வரை 2.1 மீட்டர் முதல் 2.8 மீட்டர் உயரம் வரை அலை எழும்பக்கூடும் என தேசிய கடல்சார் ஆய்வு மையம் தகவல். காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்காக 45.95 TMC நீரை கர்நாடக அரசு திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை. டெல்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவில் முடிவு. பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிரியாணி மேன் யூடியூபர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. சென்னை செம்மொழி பூங்காவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் கட்டாயப்படுத்தி ஸ்பான்சர்கள் பெறப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் நிரூபிக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் பாரிஸில் புயல் தாக்கும் அபாய எச்சரிக்கை. புயல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் ஒலிம்பிக் போட்டிகள் பாதிக்கப்படும் என உள்ளூர் ஊடகங்கள் அறிவிப்பு. IPL தொடரில் இம்பாக்ட் பிளேயர் விதியை மறுபரிசீலனை செய்ய BCCI திட்டம். IPL உரிமையாளர்கள் கூட்டத்தில் கருத்து கேட்க திட்டம். கேரளாவில் வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கனமழை காரணமாக அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை. பருவமழை காலங்களில் வீணாகும் மழைநீரை அருகிலுள்ள ஏரிகளுக்கு திருப்பிவிட்டு ஏன் பாதுகாக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையின் மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாயில் இருந்தும் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இன்று முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹவுரா மும்பை விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 2 பேர் உயிரிழப்பு. ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை வழங்கி முடிக்காத மத்திய அரசுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூரில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் நீரில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். டெல்லி தலைமை செயலர், காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. இலங்கை சிறையில் இருந்த 23 தமிழக மீனவர்களை விடுதலை செய்தது இலங்கை நீதிமன்றம். கைது செய்யப்பட்ட 26 மீனவர்களில் 23 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 3 பேருக்கு 18 மாத சிறை தண்டனை உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.